ஒடேசா காட்டர் ஒரு வேலைக்காரி குழந்தை பாட்டி. தாம்சன் குடும்பத்துல வேலை பாக்குறா. வெள்ளைக்காரங்க மாதிரி இருக்கிற அந்த குடும்பத்துல அவளும் ஒரு கருப்பு வேலைக்காரி. பஸ்ல பயணம் பண்றப்போ பின்னாடி இருக்கிற இடத்துல தான் உட்கார்ந்துருவா. முன்னாடி இருக்கிற இடத்தை அந்த பெரிய வெள்ளைக்கார ஆண்களுக்கு விட்டுடுவா. அவங்களுக்கு நிறைய இடம் வேணுமாம். 1955ல அலபாமா மாநிலம் மொன்கமரியில ஒரு நாள் நார்மன், மிரியம் தாம்சன் 2 பேரும் வேலையில காக்டெயில் பார்ட்டி ஏற்பாடுல சுழன்றுகிட்டு இருக்க 7 வயசு மேரி கேதரின் தாம்சன் கூட அவளோட 2 நண்பர்களையும் கூட்டிட்டு ஓக் பார்க் போயிருந்தா ஒடேசா. அங்கே தலையில தொப்பி போட்டுக்கிட்டு முடியெல்லாம் உதிர்ஞ்சு போறதுன்னு மறைக்க முயற்சி பண்ற ஒரு போலீஸ்காரன் ஒடேசாவை வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான். வெள்ளைக்காரங்க பூங்கா, அவளையும் குழந்தைகளையும் அங்கிருந்து ஓட்டியடிச்சிட்டான். இதை கேள்விப்பட்ட மிரியம் போலீஸ் கமிஷனர் கிட்ட போன் பண்ணி கொதிச்சு போய் சொல்லிட்டா. அதுக்கு அப்புறம்தான் அந்த பறவை மாதிரி இருக்கிற போலீஸ்காரன் தாம்சன் வீட்டுக்கு போய் மிரியம், ஒடேசா, குழந்தைகள் எல்லாருக்கும் சாரி கேட்டான். ஒடேசா சோகமா இருந்தா, ஆனா நான் சொல்றேன், அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு அறை விட்டா என்ன ஆச்சுன்னு. அப்புறம் காக்டெயில் பாட்டில நார்மனோட அண்ணன் டங்கர் அவங்களுக்கு வேலை பண்ற கருப்பு பாட்டெண்டரை பத்தி கலாய்க்க ஆரம்பிச்சான். அப்பதான் மிரியம் அந்த பூங்கா விஷயத்தை சொல்லி அவனை அடக்கினா. டங்கர் அப்போ சும்மா இருந்தான். அட போங்கடா, ஒரு லேசான குரல், அதுல ஒரு வித சின்ன குறும்பு. அந்த டுங்கர் சொன்னது தப்புன்னு சொன்னா. அந்த வெள்ளை அதிகாரி ஒரு கருப்பு வேலைக்காரியிடம் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா. அந்த மிரியம் ஓடேசாவை காப்பாத்தினா. எனக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வெள்ளை பயல் என்ன சொல்றானோ அதை நான் கேட்க போறதில்லைன்னு சொன்னா. டேய், டிசம்பர் மாசம் ஒரு நாள் சிட்டி பஸ் மேனேஜ்மெண்ட். அட, அப்படி ஒரு அநியாயம். கருப்புக்காரங்க எல்லாம் திங்கட்கிழமை பஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? கருப்பு பொண்ணு ஒருத்தி வெள்ளைக்காரிக்கு இருக்கை விட மறுத்ததுனால. இரண்டாவது சம்பவம் இது. ஓடேசா கணவன் ஹெர்பர்ட் மான்கோமரி கிளாஸ் கம்பெனில வேலை பார்க்குறாரு. அவருக்கு வேலையில இருக்கிறவன் சொல்றான், பிடிப்பட்ட பொண்ணு ரோசா பார்ட்னர். ராபர்ட் ஃப்ரீமேனும் அங்க இருந்தாராம். சரி, அடுத்தது என்னன்னா, இந்த குடும்ப சாப்பாட்டுல ஹெர்பர்ட் ஓடசாட்டா, அவங்க டீன் ஏஜ் பொண்ணு செல்மா, சின்ன பசங்க தியோடர், பிராங்க்லின் எல்லாத்தையும் கூட்டி வச்சு சொல்றாரு, இந்த வெள்ளைக்காரங்களோட நடத்தை எனக்கு பொறுக்க முடியல. இந்த பிரிவினை வேணாம் வேணாம்னு. கருப்புக்காரங்க எல்லாம் பஸ் பயங்கோட்டை போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பையன் கேக்குறான், பஸ்ல போக முடியாதுன்னா நான் ஸ்கூல்ல போக வேண்டியதில்லையான்னு. டேய், வூப்பி கோல்பெர்க் சொல்றாங்க, ஸ்கூல்ல போகாம விட்டா உன்னை நான் அடிச்சு துவைச்சிடுவேன்னு. ஓடேசா மிரியம் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க, நான் வேலைக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். மிரியம், உனக்கு நான் ரொம்ப வேணும்லன்னு. திங்கள்கிழமை அவளை மார்க்கெட்டுக்கு போறப்ப லிஃப்ட் குடிக்கிறாங்க. ஆனா சீப்புல நடந்து வீட்டுக்கு வர்றப்ப சாப்பாட்டுக்கு அப்புறம் காலுல ரத்தம் வெளியில வந்துருச்சுன்னு குடும்பத்தினர் பார்க்குறாங்க. ஒடேசா, ஹெர்பர்ட், தியடோர் சர்ச்ல நடந்த பெரிய கூட்டத்துக்கு போறாங்க. அங்கே பாதிரியார்கள் புரட்சியா போராடுறதுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. பாய்காட் என்ன ஆயுதம்னு சொல்றாங்க. டார்கெட் டிக்டாக்ல எல்லாரையும் போல போராடுற மாதிரி. ஒடேசா விடிஞ்சாச்சுன்னு வேலைக்கு நடந்து போறா. கணவன் காரில விட்டுட்டு போற கிளாவுடியா அதிர்ச்சியடைகிறா. எவ்வளவு தூரம் வீடுன்னு தெரிஞ்சு. முதல்ல சிரமமா இருந்தாலும் அப்புறம் சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றா. இந்த போராட்டத்தால உத்வேகம் வந்திருக்குன்னு. சாப்பாட்டு பாத்திரம் உழுது உறங்கிட்டா கிண்டல் பண்றா கிளாவுடியா. காலுல வலி இருக்கிறதால சீப்பு கழட்டி வச்சிருக்கா ஒடேசா. மிரியம் கிட்ட சில நாள் லீவு கேட்க யோசிக்கிறேன்னு ஹெர்பர்ட்ட சொல்றா. வேலை போயிடும்னு எச்சரிக்கிறாரு அவரு. மிரியம் கெட்டவள் இல்லன்னு சொல்றா, பார்க்ல நடந்த சம்பவத்தை சொல்லி. ஆனா போலீஸ் மன்னிப்பு கேட்டது மட்டும்தான்னு சொல்றாரு ஹெர்பர்ட். அவள் மிரியத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே சமையல் சுத்தம் செய்ய அவளுக்கு எப்பவும் சோர்வுன்னு சொல்லி விடுப்பு கேட்கலாம்னு கிட்புள்ளிரா. சமையல் நான் பண்றேன், சுத்தம் நான் தான் பண்றேன். ஒடேசா வேலையில பாதிப்புன்னு தெரிஞ்சதும் அவள் காலுக்கு கட்டு போட்டிருந்ததையும் பார்த்ததும், செவ்வாய் வெள்ளி காலையில கர்ப் மார்க்கெட் போறேன்னு, பஸ்ல போக முடியும் வரைக்கும் காலையில காரில கூட்டிட்டு போறேன்னு மிரியம் ஒடேசாட்ட சொல்றா. ரகசியமா மேரி கேதரின் கிட்ட இத பத்தி நார்மன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கேட்டு அவளும் சம்மதிச்சா. கிறிஸ்மஸ் ஈவ்ல ஒடேசா சமைச்ச மக் அண்ட் சீஸ் இல்லாம மிரியம் சமைச்ச கொடுமை கசோல் பார்த்து கணவன் நிஜமா ஏமாந்தான். கிறிஸ்மஸ் காலையில நிறைய பரிசுகளை பார்த்து பிள்ளைங்க எப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு நார்மன், மிரியம் வீடியோ எடுத்தாங்க. பிறகு ஒடேசா வந்து மேரி கேதரின்க்கு என்னோட பரிசுன்னு சொல்லி அவள் பேக்ல இருந்து எடுத்து மேரி கேதரின் அவளை பார்த்து ஓடி வந்து அவள் புது அன்னபெல் பொம்மை காட்டவும் சட்டன்னு அவள் ஏப்ரனோட பாக்கெட்ல மறைச்சிட்டா. கிறிஸ்மஸ் டின்னர்ல தாம்சன் உறவினர்கள் வந்தாங்க. துங்கர் மற்றும் மற்றவர்கள் பிளாக்ஸ் என்னென்ன கேக்குறாங்கன்னு நார்மன், மிரியம் கிட்ட சொன்னாங்க. அதுல நார்மன், கருப்பு மக்கள் எங்க வேணும்னாலும் உட்காரலாம்னு சொன்னதும் சும்மா ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம பேசுற வெள்ளைக்காரன் ஒருத்தன் அவங்க சீட் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு கொந்தளிச்சிட்டான். அதுக்கு காரணம், கருப்புக்காரங்க ஜெயிச்சா பெருமையா அலறி அடிச்சிடுவாங்கன்னும் பஸ் விஷயம் முடிஞ்சதும் இன்னும் என்னென்னவோ ஆசைப்படுவாங்கன்னும் அவங்க கம்யூனிஸ்ட்னும் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் மான்கோமரியிலேயே இருந்து வந்தவனில்லன்னும்.
அப்போதான் மிரியம் அம்மா கருப்புக்காரங்க பல ஆசைப்படறாங்க, ஆனா அதற்கு உழைக்க மாட்டாங்கன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க கேக்குறதுலயும் சாரி இல்லன்னு சொன்னாங்க. படத்துல இருக்கிற வெள்ளைக்காரங்க எல்லாரும் மிரியம் தவிர அந்த கெட்ட வார்த்தைய சொல்லிட்டு இருந்தாங்க. நார்மன் கிச்சனுக்கு போய் குலாடியா ஓடஸ்டாவுக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு நன்றி சொல்லி கிறிஸ்துமஸ் பரிசா போனஸ் கொடுத்தான். பஸ் போராட்டம் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஓடஸ்ஸா எப்படி வேலைக்கு போறாங்கன்னு கேட்டான். மிரியம் கேட்டுக்கிட்டு இருந்தா ஓடஸ்ஸா நடந்து போய் வண்டி கிடைச்சா அதுல போறேன்னு சொன்னா. பஸ்ல பாதுகாப்பா போகலாம்னா கூட பின்னாடி உட்கார நடந்து போறதே நல்லா இருக்குன்னு சொன்னா. ஏன்னா நடந்தா உடம்புக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா. சாப்பாட்டு அறையில வெள்ளைக்கார பொண்ணு இருக்க அங்க நார்மன் திரும்பி வந்து உங்களை புரியுது, ஆனா ஒடெஸ்டாவ பொறுப்பு கொடுக்க முடியாது, அவள் பிரச்சனை இல்லன்னு கத்தறாரு. அப்புறம் அவங்க ஒடெஸ்ஸா பதிலா வெள்ளைக்கார பொண்ணு வேலைக்கு வைங்கன்னு சொல்றாங்க. ஆனா மிரியம் 9 வருஷமா அவங்க வீட்ல வேலை பாக்குறா, எப்படி மாத்த முடியும்னு கடுப்பா பேசுறா. தங்கர் சீர ஆரம்பிச்சுட்டாரு, இப்போ காட்ட மாட்டாங்க, ஆனா கொஞ்ச நாள்ல அதிக வேலை குறைஞ்ச சம்பளம்னு கேட்பாங்க. எல்லாரையும் மாதிரி திருப்பி போடுவாங்க. எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தை பாத்துக்கோங்கன்னு அலறுறாரு. அப்புறம் ஒடெஸ்ஸா வீட்டுக்கு போனா அவங்க குடும்பம் புது ஷூவும் புது கோட்டும் கொடுக்குது. அப்புறம் கிறிஸ்துமஸ் சர்வீஸ்க்கு போறாங்க. அந்த நேரத்துல மிரியம் ஒடெஸ்ஸா மேரி கேத்தரின் கொடுத்த கிஃப்ட் அவங்க ஏப்ரான் பாக்கெட்ல இருக்கிறத பிடிச்சு பாக்குறா. அடுத்த நாள் செல்மா சிங்கிளா இருக்க சலிச்சு போய் ஒரு பையனை பார்க்க போறா. செல்மா வீட்டை விட்டு போனதை பார்த்த தியடோர் ஓடி போய் பஸ்ல அவளை பிடிச்சுக்கிறாரு. வீட்டுக்கு திரும்பி பொம்மை பன்றிய பொழந்து காசு எடுத்து டாக்ஸி பிடிச்சு போறாரு. பிராங்க்லின் யாருக்கும் சொல்லக்கூடாது, நாங்க போனோம்னு கட்டளையிடுறாரு. பஸ்ல செல்மா மட்டும் இல்ல, ஒரு பழைய வெள்ளைக்கார தம்பதியும் இருக்காங்க. சில நிமிஷத்துல 3 ஜேம்ஸ் டீன் காப்பிகள் பஸ்ல ஏறி செல்மா இருக்கிறத பாக்குறாங்க. அப்புறம் என்னடா பண்றாங்கன்னா செல்மாட்ட சார் நூ கூப்பிடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க சொல்ற மாதிரி செல்மா கூப்பிடுறா. அப்ப டிரைவர் அவங்கள கண்டிக்கிறாரு. அப்புறம் ஒருத்தன் சொல்றான், செல்மா அவன் உட்காரணும்னு நினைக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கா, பின்னாடி உட்காரணும்னு. டிரைவர் பஸ்ஸ நிறுத்தி கதவை திறந்து விடுறாரு. செல்மா பயந்து ஓடி போறா. டிரைவர் அவங்களை நல்லா திட்டினப்புறம் பஸ்ல இருந்து ஒதுங்கி விடுறாரு. பஸ் போனப்புறம் அந்த பையன்க செல்மா ஓடுறத பார்த்து அவளை துரத்த ஆரம்பிச்சு அடிச்சு கொடுமை பண்றாங்க. வெள்ளைக்காரங்க பார்த்துட்டு ஒன்னும் பண்ணல. செல்மா ஓடி போக முயற்சி பண்றா, ஆனா அவங்க பிடிச்சு மூளை வளைச்சு நிற்க வைக்கிறாங்க. அப்ப தியோடர் வந்து சண்டையே போடாம அவங்களை கையில வாங்கிக்கிறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம அடிச்சு ரத்தம் கக்கற வரை அடிக்கிறாங்க. எனக்கு ரத்தம் கொதிக்குது. தியோடரோட டாக்ஸி டிரைவர் ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து அவங்களை விரட்டி அடிக்கிறாரு. அந்த கோழை பையன்க ஓடி போறாங்க. செல்மா தியோடரிடம் மன்னிப்பு கேட்கிறா. டிரைவர் அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அடுத்த நாள் இரவு ஒடெசா வீட்டுக்கு வர்றா. தியோடர் முகத்துல இருக்கிற காயங்களையும் கருகருப்பான காயங்களையும் பார்க்கிறா. செல்மா கண்ணீர் விட்டு சொல்றா, என்ன நடந்ததுன்னா ஒடெசா அந்த பொண்ணை அடிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா செல்மா அந்த பெரிய கூட்டத்துல எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும். பிரீச்சர் வந்து கார்பூல் ஸ்கீம் பண்றதா அறிவிச்சாரு. கோட்டர்ஸ் வந்தாச்சுன்னா தியோடோரோட முகத்தை பார்த்தாங்க. கருப்புக்காரங்க தான் அதிகமா பஸ்ல பயணம் பண்றவங்கனால பஸ்கள் எல்லாம் காலியா ஓடுது. அதனால அவங்களுக்கு பண நஷ்டம். மிரியம் ஒடெசாவை பிக்கப் பண்ணிட்டு கார்பூல் ஸ்டாப் கிட்ட போனா. ஒரு போலீஸ் அவங்களை துரத்தினான். ஒடெசா சொன்னா, இந்த லெதர் பிக்கல் பாய்காட் டைப் பண்ண டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. மெதுவா ஓட்டுன்னு சொல்லிட்டா. போலீஸ் திருப்பி வரும்னு. அவன் திருப்பி வந்தான். கார்பூல் ஸ்டாப்ல ஒரு வெள்ளைக்கார பொண்ணை பார்த்தா. ஏர்போர்ட்ஸ் பேஸில இருந்து நிறைய வெள்ளைக்கார பொம்பளைங்க கார்பூல்ல வண்டி ஓட்டுறாங்கன்னு ஒடெசா சொன்னா. அப்புறம் ஹோ கூட்டத்துல வெள்ளைக்கார பொம்பளைங்க பாய்காட் பத்தி வாயில நுரை தள்ளி புலம்பினாங்க. மிரியம் ஒடெசாவை வேலைக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப மோசம்னு நினைச்சாங்க. மிரியம் சொன்னா, எனக்கு பாய்காட் ரிசல்ட் பத்தி கவலை இல்லை, எனக்கு சும்மா வேலைக்காரி வேணும். டின்னர்ல டங்கர் வந்து நார்மனை கூட்டிட்டு போனான். அந்த சின்ன பொண்ணுட்ட அவனுக்கு ஒரு வித்தியாசமான சந்திப்பு நடந்தது. மிரியம் சிட்டிசன்ஸ் கவுன்சில் கூட்டத்துக்கு போறதுன்னு கேள்விப்பட்டா. அங்க வெள்ளைக்கார பெரிய மனுஷங்க எல்லாம் இருக்காங்க. பாய்காட் முடியணும்னு சொல்லி கருப்பு மக்களுக்கு எதிரா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் PDF ஃபைல் கொடுத்தாச்சு. நார்மனை போக விடாதேன்னு சொன்னா. ஆனா நார்மன் ரொம்ப கடுப்பா ஆனான். அவன் என்ன பண்றதுன்னு அவளுக்கு சொல்ல எப்படி டேர் பண்றேன்னு கொதிச்சு போயிட்டான். கூட்டத்துக்கு போனா அங்க ரொம்ப கலவரமா இருக்கு. அதே சமயம் சர்ச்சில மார்ட்டின் லூதர் கிங் வீட்டை வெடிவைச்சு தகர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு எதுவும் இல்லன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க. அடுத்த நாள் நார்மன் சளி பிடிச்சு வீட்ல படுத்திருக்கான். மிரியம் கர்ப் மார்க்கெட்டுக்கு போறா. ஒடெசா அங்க இருக்கா. மிரியம் கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொன்னா. ஒடெசா வேலைக்கு எப்படி போறா, அவ எப்பவும் லேட்டா வாராளான்னு கேட்டான். மிரியம் உண்மையை சொன்னா. நார்மன் ரொம்ப கடுப்பா ஆனான். ஒடெசாவை கூப்பிட்டு இனிமே காரில அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்ல சொன்னான். அப்புறம் அந்த முடியை உதிர்த்த அந்த மனுஷனை மிரியம் விவாகரத்து பண்ணிட்டா. அப்புறம் நார்மன் மிரியம் கிட்ட சாரி சொன்னான்.
அவன் ராஜ்ஜிய விஷயங்கள்ல மிரியம் நல்லா புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லி சாரி கேட்டான். ஒடேசா நல்ல பணிப்பெண், அவளை வேலைக்கு அழைச்சிட்டு போறதுனால அவளுக்கு என்னென்னமோ தோணும்னு சொல்லிட்டான். அவங்க சமம்னு சொன்னா அவன் வேற இனம் மாதிரி, ஒருத்தராலும் அவங்களை மாதிரி ஆக முடியாதுன்னு கத்திட்டு இருக்கான். நம்ம மாதிரி இல்லன்னு சொல்றான். இந்த போதைப் பொருள் அடிமை மாதிரி இருக்கிறவன் எல்லாரையும் விட அவன்தான் பெரியவன்னு நினைச்சு பயந்து போயிருக்கான். மிரியம் நார்மனுக்கு உதவியதுக்காக தண்டனை கிடைச்சா என்ன பண்றதுன்னு பயந்து எதுவும் பண்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசிட்டு பண்ணுன்னு சொல்றான். அவனுக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்றான். அந்த கேட்டா பயங்கரமா இருக்கிற புரொஃபசர் கலகக்காரன் இருக்கிறான் பாரு. அதே சமயம் ஓடெசா மழையில நடந்து போயிட்டு இருக்கா. ஓடெசா வந்ததும் வேலைக்கு வர காரில அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நார்மன் சொன்னத மிரியம் சொல்றா. நடந்து போகவோ பஸ்ல போகவோ முடியாதுன்னு. அப்புறம் ஓடெசா சொல்றா, நீங்க நல்ல வேலை கொடுக்கிற எம்பிளாயர் தான், ஆனா உனக்கு வேற வேலை தேடணும், உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கணும்னு. 2 பேரும் சமுதாயத்துல வளர்ந்து வரும் பதட்டத்தை பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஓடெசா கேக்குறா, நீ யாரா இருக்கணும்னு பயமா இருக்கோ, இல்ல நார்மன் உன்னை யாரா இருக்கணும்னு நினைக்கிறானோ அதுவா பயமா இருக்கோன்னு. பிறகு நார்மன் வீட்டுக்கு வர்றான். வீட்டை நீ சரியா நடத்தணும்னு அவன் விடணும், இல்லன்னா நீ வேலைக்கு போ, நான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். அதுல வேலைக்காரி வைக்கணும், அதுக்கு காசு நீ சம்பாதிச்ச காசு உனக்கு தான். நீ கருப்பு ஜாதிக்கு தானம் கொடுத்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு மிரியம் சொல்றா. சமுதாயம் இது நார்மனை கடுப்பாக்குது. அவன் பனித்துளி மாதிரி இருக்கான். ஒடேசா எவ்வளவு சொன்னாலும் கேளாம அவங்க காலி அறையிலேயே போய் குடியேறிட்டான். மிரியம் கருப்பு மக்களுக்கு கார்பூல் ஓட்டுறா. ஒரு வாரத்திலிருந்து 6 நாள். நார்மனுக்கு தெரியாம உயிருக்கே பயந்து ஒடேசா மிரியத்துக்கு ஒரு நாள் பிரார்த்தனை பண்றா. தங்கர் நார்மனை கார்பூல் நிறுத்தத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க மிரியம் மேரி கேதரின் கூட இருக்கிறத பாக்குறான். மிரியம் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரிய வரும். அவனுக்கு கடுப்பாயிடும். தங்கர் அங்க சண்டை ஆகிடக்கூடாதுன்னு அவங்கள அங்கிருந்து அனுப்புறதுக்கு முன் வந்தான். அவங்க பொண்ணுக்கு முன்னாடி சண்டை வேணாம்னு தங்கர் மிரியத்த சொல்றான் போகணும்னு. ஆனா மிரியம் கேட்க மாட்டேங்கிறா. அப்புறம் தங்கர் சொல்றான், 150 வெள்ளைக்காரங்க சில நிமிஷத்துல இடத்தை மூடிடுவாங்கன்னு. அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. சரியா? அப்புறம் வெள்ளைக்காரங்க அவங்க மேல கடுமையா வருறாங்க. மிரியம் மேரி கேதரின் போக விட மாட்டேங்கிறாங்க. தங்கர் மத்தியில புகுந்து மிரியத்த சொல்றான் போகணும்னு. அவ தோத்துட்டான்னு. மிரியம் அவனை அறியாமைன்னு சொன்னதும் அவன் அவளை ஒன்னு விழுத்திடுறான். நார்மன் தங்கரை அப்படி ஒரு அடி அடிக்கிறான். அந்த நடிகர் மார்ட்டின் லூதர் கிங் படத்துல நடிக்க போற மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளைக்காரங்க அவங்களை சுத்தி வளைச்சு போங்கன்னு கொஞ்சம் சத்தமா சொல்றாங்க. ஒடேசா முன்னாடி நின்னு